மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தஞ்சையில் நடக்கும் கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தஞ்சையில் நடக்கும் கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபடும் காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் உசைனிடம் கேட்டு பெறலாம். உசைன், வணக்கம். என்ன நடந்தது? விக்னேஷ், தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. தற்பொழுது கூட்டம் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆண்டு காவிரியில் தண்ணீர் இல்லாமல் குறுவை சாகுபடி பொய்த்து போய்விட்டது. வரக்கூடிய காலத்தில் சம்பா சாகுபடிக்கும் தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் டெல்டா மாவட்டங்களை ஒரு வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது வரக்கூடிய நீரையும் தடுக்கும் வகையில் மேகதாட்டில் கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சிப்பதை கண்டித்தும் அதே போல அதற்கு ஒன்றிய அரசு துணை போவதாக கூறி தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் முன்பு விவசாயிகள் கோஷமிட்டு பேரணியாக வந்து தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தை குறித்து காரணம் அவங்கள்ட்ட எதுக்காக இந்த போராட்டம் பண்றீங்க, என்ன ஏதுன்னு சொல்லுங்க. மேகதாட்டுல அணை கட்டுங்கிற பேர்ல இன்னைக்கு விவசாயிகள் வயிற்றுல அடிக்கிற வேலையை இன்னைக்கு கர்நாடக அரசு செய்து அதுக்கு ஜல்சக்தி செய்வன அமைச்சர் என்ன பண்றாருன்னா துணை போறாரு. மத்திய அரசு துணை போகுது. அதனால 2 வேடம் போட்டு இன்னைக்கு காவிரி டெல்டாவை பாலைவனமாக்குகிற முயற்சியை கடுமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை வன்மையாக கண்டித்தும் அதே போல ஒரு கடுமையான பாதிப்பை இந்த காலத்திலே தண்ணீர் இதுவரைக்கும் வரல, குறுவை எல்லாம் எதுவுமே இல்லை. மிகப்பெரிய தஞ்சை மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்பை வறட்சியை சந்தித்திருக்கிறது. அதனால் வறட்சி பாதித்த மாவட்டமாக உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலையும் அனைத்து கடன்களையும் இன்றைக்கு மாநில அரசாங்கம் தேர்தலில் சொன்னது போல விவசாயிகளை பாதுகாக்கிற வகையில் இன்னைக்கு மிகப்பெரிய கடன் வலையில் தீர்க்கிற விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ண வேண்டும் இன்றைக்கு வெளிநாடு பண்ணியிருக்கோம். இந்த குறுவை சாகுபடி இல்லாதால விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுது? இந்த ஆண்டு குறுவை சாகுபடி இல்லாததுனால ஒட்டுமொத்த விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் பிழைப்பு தேடி அண்டை மாநிலத்துக்கு போகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதனால் நாங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா விவசாயிகள் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக வந்து எல்லாத்தையும் டெல்டா மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து இந்த ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 நீங்கள் நிவாரணம் கொடுக்கணும். அதே போல் அந்த விவசாய தொழிலாளர்களுக்கு 10,000 கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த கூட்டத்தில் வெளிநடப்பு செஞ்சு எங்களுடைய கருத்துக்களை பதிவிக்கிறோம். இப்போ இதே நிலை நீடிச்சா உணவு பஞ்சம் ஏற்படுமா, என்ன ஏது அரிசி உற்பத்திலாம் எப்படி இருக்கும்? உணவு பஞ்சம் கண்டிப்பாக ஏற்படும். இப்போ அரிசி விலை கிலோவுக்கு 6 ரூபா 7 ரூபா 10 ரூபா வரைக்கும் ஏறி போயிருச்சு. அதிகபட்சம் இப்போ 8 ரூபா வரைக்கும் ஏறிடுச்சு. இப்படி பஞ்சம் வந்தால் எப்படி நாங்கள் விவசாயிகள் சாப்பிட முடியும்? நாங்களும் உணவு தேடி வெளியில் அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போல இருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிலத்தடி நீரை வச்சு குறுவை சாகுபடி பண்ண முடியுதா? இதை நேற்றூர்லேருந்து தண்ணி வரும் நம்பி நாங்கள் குறுவை சாகுபடி பண்ணோம். மின்சாரம் சரியாக கொடுக்கறதில்ல. அதே போல் நிலத்தடி நீர் குறைஞ்சி போச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை தண்ணியே இந்த தீபாவளிக்கு வராது. தீபாவளியும் விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போக்கி இருக்கிற பார்த்தா பொங்கலுக்கும் அதே நிலை உருவாகும். அக்டோபர்லேயே தண்ணி வருமானு தெரியல. 25 லட்சம் ஏக்கர் சாகுபடி இல்லாமல் பாலைவனமாக போகுது. அனைத்து கடனையும் தள்ளணும். மேகதாதுவில் அணை கட்டுறதை நிறுத்தணும். எங்களுக்கு உடனடியாக தண்ணி திறக்க நடவடிக்கை எடுக்கணும். இப்போ கொள்முதல் கோடை அறுவடை நடந்திருக்கு. கொள்முதல் பண்ணல எப்படி இருக்கு? இப்போ அரசு நேரடி நெல் கொள்முதல் குவியலாக நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்க உடனடியாக அந்த நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்களுக்கு அரவைக்கு எடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களும் 10,000 5,000 மூட்டை தேக்கமடைந்து பெரிய அளவில் பாதிப்புக்கு விவசாயிகள் உள்ளாகி வருகிறார்கள். சம்பா சாகுபடி இல்லைன்னா விவசாயிகள் எப்படி பாதிக்குவீங்க? ஒட்டுமொத்த சம்பாவமே எங்களுடைய வாழ்வாதாரம். இன்றைக்கு நீரே இல்லை, மேட்டூரில் தண்ணி திறக்கலை அப்படின்னா எல்லாருமே மிகப்பெரிய பிரச்சனைக்கு உரியாக போயிட்டு இருக்கோம். பொருளாதாரம் சீர்வடங்கி போகிறது, உற்பத்தி இழப்பு ஏற்படுவது, உணவு உற்பத்தி இழப்பதனால் ஒட்டுமொத்தமாக அரிசி விலை ஏற்றம் ஏற்படுவது. எனவே அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கணும். மத்திய அரசும் மாநில அரசும் உடனடி நடவடிக்கை எடுத்து கர்நாடகா தண்ணீர் பெற்றுக்கிற வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும். தற்பொழுது குறுவை சம்பா சாகுபடிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேகதாட்டில் அணை கட்டினால் வரக்கூடிய காலங்களிலும் இதே நிலைதான் ஏற்படும். குடிநீருக்கு கூட பஞ்சம் ஏற்படும். இந்த சூழ்நிலையில் மேகதாட்டில் அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழக அரசு அதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும். மத்திய அரசு இதற்கு ஒப்புதல் வழங்கக்கூடாது என்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துதான் விவசாயிகள் வெளிநடப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து போராட்டமும் நடைபெற்று வருகிறது. நிச்சயமா ஹுசைன், இந்த மேகதாது பிரச்சனை விவசாயிகள் கிட்ட ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது தொடர்பா இன்னைக்கு முதல்வர் விஜயும் ஆலோசனை நடத்துகிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்பதை. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஹுசைன்.